அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. அதாவது வெண்ணப்புவ மாறவல் என்ற பகுதியில் சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் ஏதாவது வீடொன்றுக்குள் சம்பவ இடத்திலேயே 3 நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில 2 நபர்கள் ஆபத்தான நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்களும் தற்பொழுது உயிரிழந்துள்ளார்கள். அதாவது சட்டவிரோதமான மதுபானம் என்று நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய பெயர் என்னவென்று. ஆகவே தயவு செய்து இவ்வாறான மதுபானங்களை அருந்தாதீர்கள். விலை குறைவு என்று எண்ணி இந்த மதுபானங்களை நீங்கள் வாங்கி அருந்துவதனால் அது உங்களுடைய உடலுக்குள் சென்று பல்வேறு வகையான தீக்குகளை விளைவிக்கின்றது, உயிர்களும் பறிபோகின்றது. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதே தவறு. அதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் உங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் செயலிழந்து கொண்டே செல்கின்றது. இருப்பினும் இவ்வாறான மதுபானங்களை அருந்துவதனால் உடனடியாக உங்களுடைய உயிர்கள் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே முடிந்தளவு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். தயவு செய்து இவ்வாறான மதுபானங்களை அருந்தாதீர்கள். அது உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். இவ்வாறு நீங்கள் இறப்பதனால் உங்களை தங்கி வாழ்பவர்களுக்கும் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஆகவே தயவு செய்து இவ்வாறான மதுபானங்களையோ போதைப் பொருட்களையோ பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நீண்ட காலமாக நிலை இந்த குடும்ப தகராறு காரணமாக இன்றைய தினம் அதிகாலை 2 மணி அளவில் தந்தை வீட்டுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டி எரித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தந்தையும் மகளும் பலியாகிய நிலையில தாய், இன்னும் ஒரு மகள், பாட்டி உட்பட மகன் அனைவரையும் வைத்தியசாலையில அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி தாயும் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது குறித்த இடத்துல மகனை தவிர இவர்கள் அனைவரும் காணப்பட்ட நிலையிலும், அதாவது தகவல் அறிந்து இவர்களை மீட்பதற்காக வந்த மகனும் பலத்த தீ காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். இங்கு நீண்ட காலமாக காணப்பட்ட குடும்ப தகராறு காரணமாகவே இந்த சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. தந்தையானவர் பல காலமாக மதுபானம் அருந்தி விட்டு தாயை கொடுமைப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரச்சனையானது உச்சகட்டத்துக்கு செல்லவே இவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பல்வேறு முறை போலீசாரிடம் முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து அவர்களும் தந்தையை கண்டித்துள்ளனர். இருப்பினும் இன்றைய தினம் அதிகாலை 2 மணி அளவில் இந்த கொடூர சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான அனைத்து சம்பவங்களும் இடம்பெறதுக்கு மிகவும் பிரதான காரணம் இந்த போதைப் பொருளுடைய பயன்பாடு. ஆகவே தயவு செய்து இவ்வாறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.